ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டெஸ்டினி இமோட்டலும், அதாவது டைம் இமோட்டல், அவங்கள நம்ம டெஸ்டினி இமோட்டல்னு கூட சொல்லலாம், அந்த இமோட்டலும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் சின்ன வயசையே இமோட்டெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க மேஜிக் பவர் மூலமா தலை மேலே ஒரு உருளைக்கிழங்கு விழுற மாதிரி பண்ணுறாங்க. என் தலை, நான் அடிபட்டுடி, என்னை யாரோ அடிச்சிட்டாங்க. ஆமாடி, நான் பார்த்தேன். அது உருளைக்கிழங்குடி, மரத்துலேருந்து உருளைக்கிழங்கு உழுகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த மரத்தை போட்டு உழுக்க ஆரம்பிச்சிடறாங்க. சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த டெஸ்டினி இமோட்டலும் சந்தோஷப்படுறாங்க. அதே இங்கே வந்து ஃப்ளவர் வேர்ல்டை காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா, செகண்ட் ஹீரோ, அந்த ஃப்ளவர் இமோட்டல் இப்போ இருக்காங்களே இவங்க எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு, நீங்களாம் வருத்தப்படுறீங்க, நான் போய் அடிக்கடி ஹீரோயினை பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா வந்துட்டு சந்தோஷப்படுறாரு. இதே டைமில் இங்கே ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவோட அம்மாவும் இந்த டெஸ்டினி இமோட்டலும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் பையன் அங்கே இருக்கான், அவன் கஷ்டப்படுவானா, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, சொல்லு, அந்த மாதிரியான நீ எதுவும் செய்யக்கூடாது. ஒரு அம்மாவை வந்துட்டு எனக்கு அவனை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் ரொம்ப டேலண்டடானவர், ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவர், அங்கெல்லாம் அவர் பொழைச்சிக்குவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் மோட்டல் வேலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்கே இருக்க ஒரு டீ ஷாப் மாதிரி இருக்குது, அந்த ஷாப்பில் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இல்லை, அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரே ஒரு டீ ஷாப் தான் இருக்குது. அந்த இடத்துல அவங்க உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோவை பற்றி அப்படியே அழகாக வர்ணிச்சு கதை மாதிரியெல்லாம் நிறையா டீ ஷாப்பில் கதை சொல்லுவாங்க போல், அந்த மாதிரி இவங்களும் ஒருத்தவங்க சொல்லிகிட்ருக்காங்க. சொன்னாங்க. ஹீரோவை காட்டுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து இந்த இடத்துல கிங்காக இருக்கார். அந்த கிங் வந்துட்டு ரொம்ப போர் பயிற்சிகளெல்லாம் சிறந்தவர். 200 பேர் வந்தாலும் கூட ஒத்தாலாம் நின்று சண்டை போடுவார். ரொம்ப பவர்ஃபுல்லு. அவர் தான் வந்து கெட்டவங்களெல்லாம் அழித்து நம்ம நாட்டை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே வராரு அப்படின்னோடனே, ஆமாம், அவங்க விரிவுபடுத்துகிறன்ற பேரில் மக்களை தான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போர் புரிகிறவங்களுக்கு ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க, ஒருத்தங்க தோக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் மக்கள் தான் இதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீடு குடும்பம்லாம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்கும்போது, இல்லடி, சூப்பர் ராஜா தான் ரொம்ப நல்லவர் அப்படிங்க. ஆமாம், ராஜா தான் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி, டீ தீந்துடுச்சு, வா சீக்கிரம் போகலாம், நம்ம இடத்துக்கு போகணும், நம்ம ஆண்டியெல்லாம் காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு கிளம்பி வராங்க. அவங்க ஹெவன்லி ஹீலர் டீம், சரி ட்ரைபு, நம்ம வந்து ஹெவன்லி ஹீலர்னு வச்சுக்கலாம், ஹீலர்னு கூட வச்சுக்கலாம். அவங்கள வந்துட்டு அந்த பக்கம் அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே, ஏம்மா, இனிமேல் நீ தான் வந்து ராஜாவுக்கு மருத்துவம் பார்க்க போகிற, நீ தான் வந்து இந்த இடத்துல தனியாக போயிட்டு வரணும், இனிமேல் உனக்கு வந்து அசிஸ்டண்ட்டை நாங்கள் வந்து ஃப்ரெண்டை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் ஹீரோவோட கேம்பை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவோட அசிஸ்டண்ட் இருக்கார்ல, அவர் இங்கேயும் அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கார். ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கே எல்லாரையும் பார்த்துக்கப்பா, ஜெனரலாக இருக்கார் அவர், நீ இங்கே எல்லாரையும் பார்த்துக்க, நான் போயிட்டு வேட்டையாடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு 200 பேர் வந்து இறங்கிடுறாங்க. அவருக்கு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு, ஆனால் ஹீரோ வந்து ஹார்மர் கூட போடாமல் வந்ததுனால அவர் மேலே ரொம்ப காயப்பட்டுறது. அவர் வந்து ஒரு இடத்துல விழுந்துடுறாரு. அந்த சமயத்தில் ஹீரோயின் அந்த பக்கம் வந்து தெரியாமல் அவர் மேலே தடுக்கி விட்டுறாங்க. அப்புறம் பார்த்துட்டு, ஐயோ இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாட்டுக்குன்னு அவரை வந்து தொட வரும்போது வேற ஒருத்தங்க பெரிய வாள் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினை அடிக்கிறதுக்கு வராங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க ஹீரோவுக்குள்ளே தான் வந்திருப்பாங்க, ஆனால் ஹீரோயின் மேலே அடிச்சிருவாங்க. ஆனால் ஹீரோயின்கிட்ட இருக்க அந்த ஒரு கேர்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு பேர்ல் மாதிரி உள்ள இதயத்தில், அந்த கேர்ஸ் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி வந்து அவங்கள தடுக்குது. அந்த தாக்க வந்தவங்களும் அங்கே வந்து ஓடி போயிடுறாங்க. பார்க்குறதுக்கு அவங்க டீமன் வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க போகலாம் இப்படி திரும்பும்போது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்கிறாரு. ஹீரோயினும் வந்துட்டு அவரை தொட்டு பார்க்குறாங்க. அவர் மேலே ரொம்ப காயமாகவும் ரத்தமாகவும் இருக்கிறனால சரி நம்ம இவரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதே டைமில் இங்கே டீமன் வேர்ல்டை காட்டுறாங்க. டீமன் வேர்ல்டில் இருக்கவங்களுக்கு இங்கே ஒரே இங்கே வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம நல்ல அரசர் இருக்கார் இல்லையா டீமன் வேர்ல்டில், அவர் வந்து ஏதோ பிரச்சனை போல், நம்ம ஹீரோவுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அதே சமயத்தில் அந்த கெட்ட அரசர் இருக்கார்ல, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்பு மாதிரி ஒன்று ஹீரோயினை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குயின் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு நம்மளுடைய கெட்ட அரசர் என்ன பண்ணுறாரு, டீமன் வேர்ல்டோட கெட்ட அரசர் பிளான் பண்ணிட்டாரு, அவங்களெல்லாம் கொல்லட்டும், நம்ம ஹீரோவையே கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கார்.
ஹீரோவையும் சேர்த்து கொண்டுட்டா எல்லா பழியும் அந்த அம்மா மேலேயே விழுந்துடும், நம்மளை யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே ஹீரோவையும் காட்டுறாங்க. அந்த டைமில் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து மோட்டல் வேர்ல்டில் இருக்காரு, படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஃபுல்லாக அதாவது மயங்கி கிடக்குறாரு. அந்த சமயத்தில் ஹீரோயின் ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த வீடு எங்கே இருக்குன்னா காட்டுக்குள்ளே இங்கே தனியாக ஒரு ரூம் மட்டும் இருக்குது. இவங்க மலையிலெல்லாம் சிக்கிக்கிட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து மறைஞ்சிக்குவாங்களாட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு பாறைக்கு நடுவில் ஒரு வீடு. ஆனால் இவங்கெல்லாம் ட்ரைப்ஸ் கூட சேர்ந்துருப்பாங்களே, அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மட்டும் தனியாக போயிட்டு வந்தியா, உனக்கு கஷ்டமா இல்லையான்னு. இல்லை பரவாயில்லடி, எனக்கு பழகிருச்சு, இன்றைக்கி வேறு ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு சரின்னு படுத்து தூங்கலான்ட்டு 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. ஆனால் திருட்டுத்தனமாக ஹீரோயின் மட்டும் எழுந்திரிச்சு வந்து ஒரு மூலிகையை திருடுறாங்க. மூலிகை வேர் சரியா, அது ரொம்ப பழங்காலத்து வேர், ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதை எடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அதுக்கு ரொம்ப பவர் இருக்கும், நிறைய வருஷம் இருந்தால் தான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து திருட்டுத்தனமாக இவங்க போகிறத பார்த்தோன்னே பின்னாடி வந்திருப்பாங்க போல். அதை எடுத்தோன்னே இவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. இந்த இடம் எடுக்கக்கூடாது, இதை நீ யூஸ் பண்ணக்கூடாது, இது அரசருக்காக எடுத்து வச்சிருக்கிறது, ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் நம்மளே நம்ம ட்ரைப்ஸ் ஃபுல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தயவு செஞ்சு எனக்காக நீ யோசிச்சு பாரு, நான் வந்து ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக தான் இது எடுக்கிறேன், நம்மளோட கடமை ஒருத்தங்களை காப்பாற்றுறது அப்படி இப்படின்னு பேச அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள ஓகே சொல்ல வச்சுறாங்க. ஓகே சொல்ல வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே கிளம்பி உடனே ஹீரோ பார்க்கறதுக்கு வராங்க. ஹீரோ அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு பார்த்துட்டு, ஐயோ என்னடா நம்மளுக்கு காது கேட்க முடியல, பேசவும் முடியல, ஐயோ நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை வேறு போட்டு விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகிட்டு அதை கழட்டி போட்டுட்டு எழுந்திரிச்சு போகலான்ட்டு வரும்போது ஹீரோயின் கரெக்டாக கதவை திறந்துறாங்க. இவ படுத்துறாரு. படுத்துட்டு அமைதியாக இருக்கார். ஹீரோயின் வந்து அவங்களோட பல்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல தேறிட்டான் பயப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இவருக்கு வந்து நம்ம மருந்தெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு யோசிக்கும் போது எகிரி கழுத்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு உடனே இருந்துட்டு பார்க்குறாரு. உடனே இல்லை நான் எதுவும் பண்ணல, நான் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன், நான் தான் அப்படின்றாங்க. அவருக்கு காது கேட்கல. ஓ இந்த பையனுக்கு காது கேட்கலையாட்டிருக்குதே, பேச வர முடியலையாட்டிருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு எந்திரிச்சு இப்படி டேபிள் கிட்ட போகிறாங்க. அங்கே முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது. அங்கே போகும்போது இவர் கத்தி வச்சுறாரு கழுத்துலையே. உடனே அவங்க வந்துட்டு நான் அந்த தண்ணி தொட்டு எழுதி காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு விட்டுறாரு. அப்போ தண்ணி தொட்டு நான் தான் அவனை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. நான் அதை பார்த்தோன்னே உடனே அவர் வந்துட்டு என்னோடய ட்ரெஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ட்ரெஸ்ஸை வந்து காட்டுறாங்க. அது ரொம்ப ரத்தக்கரையாக இருக்குது, அதனால் நீ போட முடியாது, நீ சரியானோட போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் அமைதியாக அவரையே பார்க்குறாங்க. அதோட இந்த பக்கம் முடிச்சுட்றாங்க. இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நிறைய பொண்ணுங்கள்லாம் நின்று எக்ஸசைஸ் அதாவது வால் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. யாரா அதுன்னு சொல்லி க்ளோஸ் அப்பில் காட்டாதே தெரியுது, நம்ம பேர்ட் குயின். ஹீரோ பின்னாடியே குதிச்சாங்களே அவங்களும் அங்கே வந்துட்டாங்க. அவங்க தான் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அரசருக்கு வந்து உங்களை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே, அரசருக்கு பிடிக்கணும் அப்படின்னா நான் இதெல்லாமே செய்வேன், நம்ம இப்படியே ஒரு டீமை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா தான் அரசருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம போய் அவரை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே தெரிஞ்சிச்சு ஹீரோவை தேடி தான் இவங்களும் இந்த இடத்துலையே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து நம்ம டீமன் வேர்ல்டை காட்டுறாங்க. அங்கே வந்து அந்த லார்டு இருக்கார்ல, டீமன் லார்டு, அவர்கிட்ட இந்த கெட்ட அரசர் சொல்கிறாரு, ஆல்ரெடி அங்கே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அவங்களே ஒருத்தரை மாற்றி கொள்ளுகிற பார்க்குறாங்க மோட்டல் வேர்ல்டில். நாம் அந்த ஃபீனிக்ஸை வந்து கொண்டுட்டோன்னா, அதான் நம்மளை ஹீரோவை இங்கே நம்ம கொண்டுட்டோன்னா அவரால் திரும்ப வர முடியாது. திரும்ப வரலைன்னா நம்ம ஜாலியாக எதிர்த்து நம்ம ஹெவன்லி பேலஸையே எதிர்த்து போர் புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிரெயின் வாஷ் பண்ணுறாரு நம்ம கெட்ட அரசர். அந்த டீமன்லான அந்த பேச்சை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டுறாரு. அதே நம்ம ஹெவன்லி பேலஸை காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட அம்மா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் கண்ணாடி பவுல் ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம், சில்க் வார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்ம் இருக்குது அது உள்ள. அதுக்கு இவங்களோட ரத்தத்துலேருந்து அதுக்கு வந்து சாப்பாடாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க காமிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷேடோ வருது. இவர் வேகமாக அந்த பாட்டிலை மறைச்சி வச்சுக்கிறாங்க. அந்த ஷேடோவில் வந்து நம்ம அந்த இவர் இருக்கார்ல, இவங்களோட அசிஸ்டண்ட், அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நீ எப்படியாவது அவளை கொல்லணும், அவள் மேலே வரக்கூடாது அப்படின்னா ஹீரோயினை சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகிடுச்சு. அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. காலையில் ஆகிடுச்சு. அவருக்கு எப்பவும் போல் மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்து ரொம்ப கசக்குது. ஏன்னா இது நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து அந்த வேறு மூலிகை வேறு ரொம்ப கசப்பாக இருக்கா. அவர் அப்படியே மூஞ்சில் அப்படியே சுளிக்கிறாரு, மூக்கை பிடிச்சிட்டு குடிக்கிறாரு. இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பாக வந்துடுது. மடமடன்னு வேகமாக வந்து இந்த திராட்சை இருக்குது, இதை சாப்பிட்டு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திராட்சையை கொடுத்தா அது அவர் முகம்
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே எதுவுமே பேசல. அப்புறம் இன்னொரு அமைதியாகவே சாப்பிட்றாரு. டேஸ்ட்டாக இருக்கா, இனிப்பாக இருக்குதானே அப்படின்னு சொன்னோன்னே அவர் சிரிச்சுட்டே இன்னொரு பழத்தையும் அவங்க கையிலேருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டாக இருக்கு போலன்னு நினச்சிட்டு ஹீரோயின் எடுத்து சாப்பிடும்போது பார்த்தா தான் தெரியுது அது ரொம்ப புளிப்பு. நீ போய் பேசுகிற வேண்டாம், நீ என்னை ஏமாத்திட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறாங்க. உடனே அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டே எழுந்திரிச்சு போய் அந்த பேப்பரில் எழுதுறாரு. எழுதிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் பேரெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் ஏன் இவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதுகிறாங்க. அந்த மாதிரி நீ ஏன் என்னை காப்பாற்றின, நீ யார் அப்படின்னலாம் கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சும்மா வழிபோக்கம் தான், சும்மா தெரியாமல் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவை நீ யாருன்னு கேட்கும்போது, நான் இப்போ இந்த கொலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அவங்க டீமை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ ஏன் நீ என்னை காப்பாற்றின அப்படின்னோடனே, நீ கொஞ்சம் பார்க்குறதுக்காக தான் இருந்தேன், ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் எழுதி காட்டுறாங்க. ஏதோ நான் வழியில் போய்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஹீலருன்றதுனாலையும் போனால் போச்சதுன்னு உன்னை காப்பாற்றினேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. நான் அடுத்தடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.